ஹாய் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, நம்ம மட்டு தொழில் போகிறதுக்கு வந்து ஐஸ் பிடிச்சிட்ருக்கோம் மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கடலுக்கு கிளம்பிடுவோம். நைட்டு 9 மணி ஆச்சு. நம்ம ஐஸ் பிடிச்சிட்ருக்கோம். 10 மணிக்கெல்லாம் கடலுக்கு போயிடுவோம். அங்கே போய் என்ன செய்வோன்னா, கொழுவாலை பிடிச்சி மட்டு விடுறதுக்கு நைட் 12 மணிக்கு போகிறோம் மக்களே. 10 மணிக்கு கிளம்பிட்டுருக்கோம். அப்போ தான் 12 மணிக்கு போய் சேருவோம். நம்ம கடலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ கொழுவாலையை தான் பிடிச்சிட்ருக்கோம் மக்களே. இந்த கொழுவாலையை பிடிச்சி தான் டியூனா ஃபிஷ், அதாவது வந்து கேரை மீனுக்கு வந்து நம்ம இறையா விடுவோம். இப்போ கொழுவாலை தான் பிடிச்சி வருது மக்களே. தூண்டியில் கோழி வருது. கொழுவாலை தான் கோழி வந்துருக்கு மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து 150 தூண்டை வச்சு நம்ம மட்டில் விடுதோம். 150 தூண்டைக்கு வந்து 150 கொழுவாலை நம்ம பிடிச்சி ஆகணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 கொழுவாலை பிடிச்சி வச்சுருந்தா சேஃப்டியாக இருக்கும் மக்களே. சில நேரம் செத்து போயிட்டானா இறை இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து 250 கொழுவாலை நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். மட்டுக்கு தேவையான இறை, அதாவது கொழுவாலை பிடிக்கணும்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் முழிச்சிருந்தால் இந்த இறையை பிடிக்கும் மக்களே. இந்த கொழுவாலை வந்து நைட்டு தான் பிடிக்கும், பகலில் பிடிச்சாது. நம்ம நைட்டு வந்து கொழுவாலையை பிடிச்சிட்டு 4 மணிக்கு வந்து நம்ம கேரை மீன் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. 4 மணிக்கு போனால் ஒரு 5:30 6 மணியில் அங்கே போய் சேர்ந்துருவோம். அப்புறம் வந்து நம்ம மட்டு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொழுவாலை தான் கோழி வந்துட்டு இருக்கு மக்களே. ஒரு தொட்டி ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் மக்களே கொழுவாலை. இன்னும் அடுத்த தொட்டியில் நம்ம பிடிச்சி போட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து 250 கொழுவாலை தேவை. அந்த கொழுவாலை தான் நம்ம இப்போ பிடிச்சிட்ருக்கோம். நமக்கு தேவையான கொழுவாலை பிடிச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம மட்டு விட போகிறோம். மட்டில் மீன் பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து நாங்கள் மீன் மட்டில் பட்டுச்சுன்னா தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோ நான் தந்துட்டுருக்கேன் மக்களே. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மட்டு விட்ட அப்புறம் மட்டு விட்டு முடித்தோடனே அந்த மட்டு பின்னாடி நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம் மக்களே. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த வாவல் பாறை வந்து மேலே தண்ணி மேலே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் கச்சாலை வச்சு கோரி பிடிச்சோம் மக்களே. இது வந்து தூண்டியில் பெரும்பாலும் மாட்டாது. இது சுருக்கு மடியில் தான் அதிகமாக இந்த வாவல் பாறை மாட்டும் மக்களே. தூண்டிலில் அதிகபட்சம் இந்த மீன் கொழி வராது. இந்த மீன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே. எல்லா மீனை விட இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நெய்யாக இருக்கும் மீன். இந்த மீன் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ வந்து மட்டை நாங்கள் வலிச்சுட்ருக்கோம் மக்களே. டைம் ஆயிடுச்சு, விடிய காலம் மட்டு விட்டது. இப்போ நாங்கள் மட்டை வலிச்சுக்கிட்ருக்கோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரில. காற்று சரியான காற்று மக்களே. காலையிலேருந்து மீன் இது வரைக்கும் மட்டில் கிடைக்கல. மட்டு வலிச்சுட்டே இருக்கோம். என்ன மீன் மாட்டுதுன்னு என்ன மீன் நமக்கு இன்றைக்கி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. மொத்தம் 150 தூண்டை, பாதி தூண்டை வந்துருச்சு. தூண்டை அதில் என்ன மீன் கிடைக்குன்னு தெரில, பாதி மட்டும் வந்துருச்சு. மீன் கொழுவி தான் வருது மக்களே. என்ன மீன் தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருந்துச்சு. திருக்க மீன் தான் கிடச்சிருக்கு மக்களே. திருக்க தான் கொழி வருது.
நைட்டில் கிடச்ச திருக்கை இதான் மக்களே. மீன் தான் நினச்சோம், கேரை மீன் தான் நினச்சோம், ஆனால் திருக்கை கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து மட்டும் வலிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே. மீன் ரொம்ப தூரம் லாங்கில் வந்துச்சு. இன்னும் ஒரு 50 துண்டை தான் இருக்குது. அடுத்தது மீன் கொழி தான் வருது மக்களே. என்ன மீன் தெரியலை, ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கேரை மீன் தான் கொழி வருது மக்களே. கரணம் எடுத்துட்டு தான் வரும். இதை இந்த மீன் நம்ம இப்போ ஸ்டோரில் வந்து ஐஸ் அடித்து போட போகிறோம். வழக்கமாக மீன் பிடிச்சி அந்த ஸ்டோரில் தான் நாங்கள் போடுவோம். நம்ம மட்டு வலித்து முடிச்சாச்சு மக்களே. அடுத்தது நம்ம வந்து கொடுவாலையை கொண்டு சீலா மீன் ஓடுறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ போகிறப்போ நம்ம வந்து வரையாற்றணும், அதாவது ஃபைபர் மீன், பிளாஸ்டிக் மீன் இருக்குல்ல, அதை நாங்கள் போட்டு ஓடின மக்களே. நம்மளுக்கு ஒரு மீன் கொழி வருது. என்ன மீன் தெரியல மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. மீன் வந்து ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது, எலும்பு வர மாட்டேங்குது. அநேகமாக தம்பி சொல்கிறாப்புல வத்தையாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. என்ன மீன் தெரியலை, வத்தைன்னு சொல்கிறாப்புல. பக்கத்தில் வந்தோன்னே பார்க்கலாம் மக்களே. மீன் வந்து பக்கத்தில் வந்தாச்சு மக்களே. சொன்ன மாதிரி வத்தை பாறை தான், வத்தை வேலை கிடச்சிருக்கு மக்களே. நமக்கு இன்றைக்கி வரையாத்தனத்தில் நம்மளுக்கு பிடிச்சி வந்திருக்கு மீன். கைத்தை பிடிச்ச முடியல, சூடு. மீன் படுத்தாச்சு மக்களே. இப்போ நம்ம ஸ்டோரில் போட்டுட்டு அடுத்தது மீன் தான் போகணும், சீலா மீனுக்கு. ஸ்டோரில் தூக்கி போட்டாச்சு.
அடுத்தது சீலா மீன் போகிறதுக்கு வந்து நம்ம பாய் மரம் படம் வந்து எழுப்புகிறோம் மக்களே. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் மக்களே, அந்த பாய் மரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மட்டும் பயன்படுறது இல்லை மக்களே. மீன் பிடிக்கிறதுக்கும் இந்த பாய் மரம் ஒரு உதவியாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன ராத்திரி பிடிச்ச கொழுவாலை. அந்த கொழுவாலையை பொறுத்து தான் நம்ம இப்போ சீலா மீன் இறையா போட்டு சீலா மீன் பிடிக்க போகிறோம் மக்களே. இப்போ இந்த கொடுவாலையில் நம்ம தூண்டி வச்சு கொறுத்து இப்போ பிடிக்க போகிறோம் மீனை. இதுதான் நாங்கள் பிடிச்ச தெருக்கு மீன் மக்களே, மட்டும் பிடிச்சது. இப்போ சீலா மீன் பிடிக்க போகிறோம். சீலா மீன் பிடிக்கிறது வந்து இதை தான் நம்ம இறையா விட போகிறோம் மக்களே, கொழுவாலை. மூணு தூண்டையை வச்சு நம்ம கொழுவாலை அந்த மீனோட முதுகில் வந்து 3 தூண்டையை வச்சு நம்ம பொறுத்து பொறுக்கிறோம் மக்களே. பொறுத்து நம்ம இப்போ சீலா மீன் பிடிக்க போகிறோம். முதுகில் வந்து 3 தூண்டை வச்சாச்சு. நம்ம காட்டு இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்க போகிறோம் மக்களே. தூண்டை கொழுவாலையில் கொடுத்தாச்சு. இதுதான் சீலா மீன் பிடிக்கிறது இறை மக்களே. சீலா மீன் எதுவுமே கிடைக்கல. சீலா மீன் தொழிலுக்கு போய் பாடு சரியாக இல்லை மக்களே. இப்போ நாங்கள் கரையை தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.